ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னடா ரெண்டு பக்கமும் தென்னை மரம் வரவேற்க நடுவில் நீ வண்டியில் போயிட்டுருக்கியே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம தென்னை மரத்தை இந்த ரோட்டில் தான் போயிருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் தென்னை மரங்கள் வந்து நம்மளை வரவேற்க நம்ம வந்து போகிறோம். தென்னை மரம் வந்து கன்று வைக்கிறது, அதை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணை வச்சு அந்த கண்ணை 5 வருஷத்துக்கு காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும். அதுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி காய்ச்சல் உடம்பு சரியில்லாத போகுதோ அது மாதிரி அதுகளுக்கும் அந்தக்கும் பார்த்திங்கன்னா வண்டு இது மாதிரி வந்து நிறைய நோய் தாக்குதல்லாம் ஏற்படும். அதெல்லாம் பாதுகாத்து நம்ம அதை கஷ்டப்பட்டு அந்த மரம் வந்து காய் கொண்டு வர வரைக்கும் அந்த விவசாயிக்கு தான் வந்து தெரியும் அதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லிடலாம், ஒரு இளநீ 50 ரூபா அப்படின்னு சொல்லி 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி சும்மா வாயில் சொல்லிடலாம். ஆனால் அதை கஷ்டப்பட்டு அந்த மரத்தை காய்க்க வைக்க கொண்டு வர்றது விவசாயிகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கேயோ ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்கேயோ போயிடுச்சுன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சொரக்காய் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் அறுவடை பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருந்தோம். காய்கள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா காய் 20 அப்படின்லாம் விற்றதா சொல்கிறாங்க. ஆனால் நம்மலாம் வந்து அப்படி இல்லை. நம்ம காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய் 5 ரூபா அப்படின்னு தான் சொல்லி நம்ம கொடுத்தோம். ஆனால் காய் 20 ரூபாயின்லாம் விற்றோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. வாய் கூசாமல் சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில. நம்மக்கிட்ட 5 ரூபாய்க்கே வந்து 5 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்தாப்பில் கேட்குறாங்க. இந்த காய் 5 ரூபாய்க்கே வந்து அப்படி கேட்குறாங்க. விவசாயிகளோட நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் சுரக்காய் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த பச்சை மிளகா செடி வந்து இப்படி தான் இருந்துச்சு. காய்கள் வந்து நிறைய இருந்துச்சு. பாதி வந்து பொரிச்சாச்சு, பாதி வந்து பறிக்காமல் இருந்துச்சு. அதுதான் வந்து நாங்கள் ஊட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகாயை பறிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து கத்திரிக்காய் செடிக்கு தான் வந்து வந்திருக்கும். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா காய்கள் நிறைய இருந்துச்சு. பட் வந்து இந்த செடிகளுக்கு வந்து நோய், அதாவது சொத்த கத்திரிக்காயும் கொஞ்சம் கலந்து இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துளி மருந்து கூட வந்து இதில் ஆட் பண்ணுறதில்ல, உப்போ மருந்தோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இயற்கையான முறையில் இது பண்ணுறது. இந்த காயுமே பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம காய்ச்சி அறுவடை பண்ணி 1 கிலோ 2 கிலோ அவ்வளோதான் இருக்குது. அதை கொண்டு போய் கடையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கடைகளில் வந்து 30 ரூபா கிலோ, 35 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் எல்லாமே வந்து கெமிக்கல் ஆட் பண்ணி, மருந்து துளி கூட சொத்தை இல்லாமல் கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த காயை கொண்டு வந்து கடையில் வைக்கிறாங்க. கிலோ 60 ரூபா 70 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதை வந்து மக்கள் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு துளி மருந்து ஆட் பண்ணாமல் இயற்கையான முறையில் காய் அறுவடை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம். அதை பார்த்திங்கன்னா 35 ரூபா அப்படி தான் வந்து கேட்குறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லலாம். விவசாயிகளோட நிலைமை வந்து இன்றளவு இப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட போகட்டும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு வந்து பூரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி தான் வந்து செஞ்சுருந்தோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரி வந்து புஸ்னு வந்துச்சு இன்றைக்கி. நம்ம டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ போயாச்சு. சரி, ஓகே, விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி மனசை தேத்திட்டு பூரியை சாப்பிடுவோம். பூரியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்ப்போம். பூரி வந்து கிட்டத்தட்ட வந்து சுட்டு முடிக்க போகிறோம். சரி, கம்மியாக தானே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கம்மியாக வந்து செஞ்சோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா புஸ்னு வந்துச்சு. டக்குன்னு மாவு பரட்டினோடனேயுமே வந்து நம்ம செஞ்சாச்சு. ரொம்ப நேரம் வந்து இதை வெயிட் பண்ண வைக்கலை, உடனே செஞ்சோம். இருந்தாலும் பூரி புஸ்னு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று நம்ம அறுவடை பண்ண காயில் தான் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி சொத்த கத்திரிக்காய் தான் வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து நம்ம 2ஆக அரிஞ்சு அதில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். கத்திரிக்காய், வெண்டங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு வந்திருந்தோம். சொத்தக்காயை தான் வந்து நம்ம பாதி அறுத்துட்டு சொத்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல காயை வந்து நம்ம வணக்குவோம். அதுதான் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுதான் ஹெல்த்தியும் கூட. பட் அது வந்து இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து புரியறதில்ல. ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு புரியறதில்ல. சரி, ஓகே, விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் தான் வந்து வணக்கிட்டு இது அடுத்த நாள் மார்னிங் செஞ்சது. கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வந்து நம்ம செஞ்சுருந்தோம். கத்திரிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறம்
புளி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு தான் வந்து வறுத்துட்ருக்கோம். பருப்பு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்து அதில் வந்து கோகனட் ஆட் பண்ணி பருப்பு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஜீரகம், வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி புளி, சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த பருப்பையும் ஆட் பண்ணி அரைச்சி சட்னி ரெடி பண்ணிட வேண்டியதான். சாப்பாடு அரைச்சி வச்சாச்சு. தேங்காய் சாப்பாடு கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாப்பாட்டுக்காக தேங்காய் வந்து துருவி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சாப்பாடு வந்து ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு டின்னர், அடுத்த நாள் நைட் டின்னர் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட் டின்னருக்கு வந்து சுரக்காய் வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் தான் வந்து வணக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். சுரக்காய் வந்து அப்படியே தண்ணி விடாமல் வணக்கணும். அதில் வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அந்த சுரக்காயில் வந்து அப்போ நம்ம ஹெல்த்தில் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாட்டா.